ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜப்பானின் ஒசாகாவில் உள்ள கஞ்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். இப்பயணத்தின் முதல் நிகழ்வாக ஒசாகாவில் நடைபெற்று வரும் எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் நடைபெற்ற இலங்கை தின கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டுப் பணியகமும் ஜப்பானிலுள்ள இலங்கைத் தூதரகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இக்கொண்டாட்டங்களில் இலங்கையின் தனித்துவமான கலாசாரப் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இது ஜப்பானியர்கள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பைப் பெற்றது. எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் இலங்கை மற்றும் ஜப்பானின் கண்காட்சிக் கூடங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி திசாநாயக்க, கலாசாரம், புத்தாக்கம் மற்றும் மனித விழுமியங்களை அடிப்படையாகக் கொண்ட இலங்கையின் சிறந்த எதிர்காலத்திற்கான பார்வையை உலக அரங்கில் பகிர்ந்து கொள்ள எக்ஸ்போ 2025 ஒரு தளத்தை வழங்குவதாகக் குறிப்பிட்டார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலியுறுத்திய அவர், சவாலான காலங்களிலும் துணையாக இருந்தும் சாதனைகளை கொண்டாடியும் ஜப்பான் ஒரு நெருங்கிய பங்காளியாகத் தொடர்கிறது என்றும் எடுத்துரைத்தார்.